ஓம் சக்தி பராசக்தி மகாசக்தி. ஓம் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. அன்பார்ந்த நேயர்களே, ஸ்ரீ விஸ்வபிரம்மம் அனுக்கிரக ஜோதிடம் என்ற ஜோதிட அலுவலகத்திலிருந்து அனுபவ ஜோதிடர் நடராஜாச்சாரியா ஆகிய அடியேன் பல ஜோதிட கருத்துக்கள், சில ஆன்மீக கருத்துக்கள் அவ்வப்போது அளித்து வந்திருக்கிறேன். அந்த வகையிலே இதற்கு முன் நான் வெளியிட்டது இந்த பாதகாதிபதி யார் எப்படி ஒவ்வொரு ராசிக்கும் எந்த வகையிலே அவர்கள் பிரச்சனைகளை கொடுப்பார்கள், அப்போ நம்ம எப்படி அதுக்கு தகுந்தா போல் நடந்துக்கிறது அப்படின்ற ஒவ்வொரு ராசி வைத்து அதை பற்றின என் அறிவுக்கு எட்டிய சில விளக்கங்களை கொடுத்தேன். இப்போது யாரோடு யார் கூட்டு வைத்து கொண்டு தொழில் தொடங்கலாம்? சொந்தமாக தொழில் தொடங்குறவங்களும் உண்டு. பண வசதி அதிகமாக இருக்கும், அதனால் அவங்க கொஞ்சம் சொந்தமாகவே ஒரு தொழில் பண்ணலாம், யாரும் நம்ம பக்கத்தில் வேண்டாம் அப்படின்னு நினச்சி சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களும் உண்டு. சில பேரால் அந்த மாதிரி சொந்த தொழில் பண்ணி அந்த பொருளாதார நெருக்கடி இருக்கும், நிறைய பணம் தேவைப்படலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் யார் கூடையாவது இன்னொருத்தர் நமக்கு ஹெல்ப் பண்ண அவரை பார்ட்னராக சேர்த்து கூட்டு தொழில் செய்யலாம் அப்படின்ற ஒரு பெரிய ஐடியா வரும். அது தப்பு. அப்படி நம்ம கூட்டு தொழில் செய்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? கூட்டு தொழிலுக்கு உண்டான முதல்ல நம்ம ஜாதகத்தை பார்த்துக்கணும். சுய ஜாதகத்தை பார்த்துக்கொள்ள வேண்டும். அதில் ஜீவனஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி யார், அந்த இடம் எந்த இடம், எந்த ராசி, எந்த கிரகம். அதே போல் லாபஸ்தானாதிபதி எந்த ராசி, எந்த இடம், அதன் அதிபதி. இவங்க 2 பேர். அடுத்ததாக 2ஆம் இடம் நமக்கு எப்படி, அதை வச்சு அப்போ 2, 10, 11 இந்த 3 இடங்களினுடைய அதிபதிகள் நல்லா இருக்கணும். பாவ கிரகங்களோட சம்பந்தம் இருக்கக்கூடாது, அசுப கிரகங்கள் பார்வை இருக்கக்கூடாது. அப்போதான் சொந்த தொழில் என்ற அந்த பாவம் இருக்கிறது, அந்த காரகம் அவருக்கு வேலை செய்யும். அதனால் அவர் கண்டிப்பாக தொழிலில் பெரிய ஆள் ஆவார். சில பேருக்கு அப்படி இருக்காது. 10ஆம் இடம் வலுவாக இருந்தால் 11ஆம் இடம் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கும். அசுபகிரகங்களுடைய பார்வை அவருக்கு படுற மாதிரி இருக்கும். இல்லை அவர் லாபஸ்தானாதிபதி யாரோடு ஒருத்தரோடு சேர்ந்திருப்பார் பாபகிரகத்தோடு. அதே போல் 10 கூடையவர் வலுவாக இருந்து 11 கூடையவர் வலுவாக இல்லைனாலும் 11ஆம் இடத்து அதிபதி வலுவாக இருந்து 10ஆம் இடத்து அதிபதி வலுவாக இல்லைனாலும் எப்படி? இப்படி 2 பேரில் யாராவது ஒருத்தர் வீக்காகி ஒருத்தர் சரியாக இருக்கார் அப்படின்னா அவர் கூட்டு தொழிலை செய்வது தான் நல்லது. அதாவது ஒரு பார்ட்னரை சேர்த்து பிஸ்னஸ் பண்ணுறது தான் நல்லது. தன்னிச்சையாக அவர் தைரியமாக சொந்தமாக நான் பண்ணுறேன்னு போனார்னா அதில் பிரச்சனை வரும், நஷ்டம் வரும். அவரால் ரொம்ப நாளைக்கு அந்த தொழிலை நடத்த முடியாத ஒரு சிக்கல் வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு ஜாதகத்தை முதல்ல நீங்கள் பார்க்கும்போது
இந்த 10, 11 ஏதாவது ஒன்று தாங்க எனக்கு வலுவாக இருக்கு அப்படின்னு உங்கள் ஜாதகம் சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும், ஒருத்தரை பார்ட்னராக கூப்பிட்டுக்கணும். கூட்டு தொழில், ஒரு கூட்டாளி, ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் நல்லது தான். அப்படி பண்ணால் அந்த பிஸ்னஸ் நல்லா வரும். இப்போ நீங்கள் கூட்டு தொழில் பார்ட்னரை ஒருத்தரை சேர்க்குறீங்கன்னா அவர் ஜாதகம் எப்படி இருக்குது, அதே போல் அந்த 2ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் இதை அனுசரிக்கணும்ல. அவர் ஜாதகம் எப்படி இருக்குது, அவரும் தொழில் செய்யக்கூடிய அளவிலே அந்த இடங்கள் நான் கூறியபடி வலுவாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்படி 2 பேருனுடைய ஜாதகத்தையும் ஆய்வு செய்து அது செட் ஆகுதா என்ன அப்படின்னு ஒரு ஜோதிடரை வச்சு நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். நல்ல ஜோதிடர்கிட்ட போங்க. காசுக்காக சில ஜோதிடர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உடனே இப்படிங்க அப்படிங்க நீங்கள் அவரை நம்பிக்கை தொழிலில் இறங்கிடுவீங்க. பணம் நஷ்டம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அந்த ஜோதிடர் கிட்ட போய் நீங்கள் தான் திட்டுவீங்க. அந்த மாதிரியில் நல்ல ஜோதிடரை அணுகுங்கள். 2 பேருடைய ஜாதகத்தையும் என்னங்க நான் இவரோட கூட்டு சேர்ந்து தொழில் செய்யலான்னு பார்க்குறேன், இவருடைய ஜாதகமும் என்னுடைய ஜாதகமும் நாங்கள் 2 பேர் செய்யறதுக்கு உண்டான வகையிலே அனுகூலமாக இருக்கிறதா, இதனால் பின்னால் எதுவும் பிரச்சனைகள் வராதா என்பது போன்ற வினாக்களுக்கு நீங்கள் சரியான விடை தேட வேண்டும். அப்படி தெளிவான பிற்பாடு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து கூட்டு தொழில் ஆரம்பிக்கலாம். புரிகிறதா? இப்படி நல்ல பணம் இருந்து சொந்த தொழில் ஆரம்பிக்கிறவங்களை பற்றி நமக்கு கொஞ்சம் அவர் ஜாதகம் எல்லாமே வலுவாக இருந்தால் தான் அவர் அந்த மாதிரி போவார். நமக்கு கொஞ்சம் 10ஆம் இடம் வலுவாக இருந்தால் 11ஆம் இடம் வீக்கு, 11ஆம் இடம் வலுவாக இருந்தால் 10ஆம் இடம் வீக்கு. அப்படின்னா நம்ம போய் சொந்தமாக போய் செய்ய முடியுமான்னு பார்த்தா அந்த சிக்கல் வரும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கூட்டாளியை சேர்த்துக்கிறோம், ஒரு பார்ட்னரை சேர்த்துக்கொள்கிறோம். அப்போது அவர் ஜாதகத்துலேயும் அந்த 10, 11, 2ஆம் இடம் இது எப்படி இருக்குது, அது இது சூட் ஆகுதா அப்படின்ற விவரமெல்லாம் நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒருத்தரோட ஒருத்தர் கூட்டு சேர்ந்து தொழில் தொடங்க வேண்டும், வியாபாரத்தை ஆரம்பிக்க வேண்டும். ஒரு நல்ல நாள். சரி சொல்லிட்டீங்க சார், இதுதான் பேசிக். அப்போது ஒவ்வொரு ராசிக்காரருக்கு ஒரு சில குறிப்புகள் இருக்குது. 12 ராசி, 12 ராசிக்காரர்களை இது போல் தொழிலுக்காக கூட்டுக்காக ஒரு ராசிக்காரர் இன்னொரு ராசிக்காரரை, எந்த ராசிக்காரரை தேர்வு செய்தால் நல்லது என்ற ஒரு சிறு குறிப்பு. அது ஒவ்வொரு ராசிக்காரர்களை பற்றி சொல்ல வேண்டியது அவசியமாகிறது. அதற்காக முதல் ராசி எது? காலபுருஷ தத்துவப்படி மேஷ ராசி. அப்போ அவர் தான் நம்பர் 1. அப்போது இந்த மேஷ ராசியை பற்றி நீங்கள் மேஷ ராசிக்காரராக இருந்தால் நீங்கள் எந்த ராசிக்காரரை கூட்டு சேர்த்து தொழில் தொடங்கலாம், அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த ராசிக்காரரை கிட்ட தான் நீங்கள் போகணும், டீல் வச்சுக்கணும். இப்போ நான் வரேன், என் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லா, அவர் நிறைய பணம் வச்சுருக்கிறாரு, இவ்வளோ வருஷமாக நாங்களும் அவரும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஷிப்பு வேறு, பிஸ்னஸ் ஷிப்பு வேறு.
ஒரு ஃப்ரெண்டை கொண்டு வந்து பிஸ்னஸில் பார்ட்னராக போட்டிங்கன்னா அந்த ராசி உங்கள் ராசி அங்கே தான் வேலை செய்யணும். புரியுதா? ஆக இப்போது ஒரு மேஷராசியிலே பிறந்தவர் தொழில் தொடங்க ஆசைப்படுகிறார் அப்படின்னு வச்சுக்கோம். அப்போது அவர் எந்த ராசிக்காரரை அணுகினால் அது அனுகூலமாக இருக்கும், நல்ல முறையிலே எல்லா விவரங்களும் ஒழுங்காக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரரை அணுகுங்கள். மேஷ ராசிக்காரர் சிம்ம ராசிக்காரரை கூட்டு சேர்த்து தொழில் தொடங்கலாம். அடுத்ததாக தனுசு ராசிக்காரரை கூட்டு சேர்த்து தொழில் தொடங்கலாம். இந்த 2 ராசிக்காரரை நீங்கள் உங்களுடைய மேஷ ராசிக்காரரான நீங்கள் இந்த சிம்ம ராசிக்காரரையோ அல்லது தனுசு ராசிக்காரரையோ நீங்கள் தேர்வு செய்து கூட்டு தொழில் செய்து முன்னேறலாம். எப்படின்னா, இப்போது மேஷத்துக்கு சிம்மம் 5ஆம் இடம், பூர்வ புண்ணியஸ்தானம். அவர் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சிம்ம ராசிக்காரரை நீங்கள் மேஷராசிக்காரராக இருந்து தொழிலை தொடங்க ஆரம்பித்தீர்கள் என்றால் அது நல்லா போகும். சரி, சிம்ம ராசிக்காரருக்கு உங்களுடைய மேஷராசி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 9ஆம் இடம். உங்கள் ராசிக்கும் சிம்ம ராசி 5ஆம் இடம். 5க்கு 5ன்ற மாதிரி ஒரு கணக்கு வரும். இதில் 5 அந்த சிம்ம ராசிக்காரருக்கும் உங்கள் மேஷ ராசி எப்படின்னா 9. அப்போது இது சரியான காம்பினேஷன். திரிகோணம் என்று சொல்லக்கூடிய 5, 9 உள்ளவர்கள் சேர்க்கிறீர்கள், சேர்ந்து தொழில் தொடங்குகிறீர்கள், வியாபாரம் நல்லா நடக்கும். அதே போல் நீங்கள் தனுசு ராசிக்காரரை எடுத்தீர்கள் என்றால் மேஷத்துக்கு அது 9, சிம்மத்துக்கு 9 மேஷம், மேஷத்துக்கு 9 தனுசு. புரியுதா? அப்போது அப்படி பார்த்தா தனுசுக்கு மேஷம் 5. ஸோ இந்த 5, 9 இந்த திரிகோண ஸ்தானங்கள் அந்த ராசிகள் மேஷ ராசிக்கு ஒத்து வரும். அதாவது சிம்மம், தனுசு. இந்த 2 ராசிக்காரர்களை யாரும் நீங்கள் அப்ரோச் பண்ணி தொழில் தொடங்கணுன்ற ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஆசைப்படுறீங்க. நம்மளால் சொந்தமாக பண்ண முடியாது, ஆனால் கூட்டு தொழில் பண்ணால் நம்ம கொஞ்சம் முன்னேறலாம், அதுதான் நமக்கு வசதி அப்படின்ற சூழ்நிலையில் மேஷராசிக்காரர்கள் என்ன பண்ணணும்? சிம்ம ராசிக்காரரையோ அல்லது தனுசு ராசிக்காரரையோ தான் பிஸ்னஸ் பார்ட்னராக சேர்த்து கொள்ள வேண்டும். இதில் கிளியர் கட்டுங்க. இந்த 2 ராசிக்காரர்களை, அதாவது சிம்மம் தனுசுவை மேஷ ராசிக்காரர்கள் இணைத்து கொண்டால் எப்படி இருக்கும்? ரொம்ப டாப்பாக இருக்கும். அவங்களுக்குள்ள பிரச்சனை வராது, பிஸ்னஸும் நல்ல முறையில் நாளுக்கு நாள் முன்னேறும், லாபத்தையும் பார்க்க முடியும். இதை மனதிலே நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது நீங்கள் புதுசாக மேஷராசிக்காரர்கள் யாராவது தொழில் தொடங்கணும்ன்ற ஆசைப்பட்டீர்கள் என்றால் அவர்களுக்கு இது மிகவும் நான் கூறுகின்ற இந்த விளக்கங்கள் பயன்படும். ஆனால் அதே நேரத்தில் இந்த 2 ராசி தான் நாங்கள், ஆமாம், ஏன்னா 5, 9ன்ற கணக்கில் திரிகோணங்களாக வருகின்ற இந்த ராசிகள் உங்களுக்கு நன்மையை செய்யும். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போது மேஷ ராசிக்காரருக்கு திரிகோணம்னு 2 சொல்லிட்டீங்க, ஆனால் இதே கேந்திரம் ஒத்து வருமா? யோசிச்சு பாருங்க. சில பேர் கேட்கலாம்,
சார் திரிகோணம் இந்த ரெண்டு சொல்லிட்டீங்க, ஆனால் அதுக்காக கேந்திரம் ஒத்து வரணும்ல, கேந்திரம் கூட ஒத்து வருமே அப்படின்ற ஒரு சந்தேகம். கேந்திரம் ஸ்தானம்னு சொன்னால் 1 4 7 10, அந்த 1 அதே மேஷம், அதனால் விட்டுடுவோம். மேஷ ராசி 1. ஆக 4ஆம் இடத்து ராசி எது? கடகம். அடுத்தது 7ஆம் இடத்து ராசி எது? துலாம். அடுத்து 10ஆம் இடத்து ராசி எது? மகரம். வருதுங்களா? இதுதான் கேந்திரம். யாருக்கு? மேஷ ராசிக்காரருக்கு. இந்த கடகம், துலாம், மகரம் இவங்க கேந்திராதிபதிகள். புரியுதா? ஓகே. இப்போ கேந்திராதிபதிகள் கூட நல்லது தானே செய்யணும் அப்படின்ற ஒரு தோரணம், உங்களுக்கு ஒரு சந்தேகம் இல்லை ஒரு குழப்பம் இல்லை, சில ஜோதிடர்கள் இதையும் சொல்கிறது உண்டு. ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குதுன்றது அந்த ஜோதிடர் சொல்வாரா அப்படின்னா அது எத்தனை பேர் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிந்த என் ஜோதிட அறிவுக்கு எட்டியவற்றை நான் உங்களுக்கு இப்போது சொல்லிவிடுகிறேன். அதாவது மேஷ ராசிக்கு 4ஆம் இடம் கடகம். அந்த கடகத்தினுடைய அதிபதி, ராசியாதிபதி சந்திரன். அடுத்தது அந்த சந்திரன் என்ன எப்படின்னா, வளர்பிறை நல்லவர், தேய்பிறைனா கெட்டவர். இருக்கா? வளர்பிறை சந்திரன் சொன்னால் அவர் சுபம், சுபரா கிரகம். தேய்பிறை சந்திரன் வந்துடுச்சுன்னா அவர் அசுபர், அசுப கிரகம், பாவ லிஸ்ட்டில் சேர்த்துட்றாங்க. அப்போது இது எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதுக்கு இந்த ரிஸ்க்கு? அப்போ வளர்பிறையிலே நன்றாக ஒருவருக்கு ஒருவர் நல்ல முறையிலே வியாபாரம் நடக்கும், மனசு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போகும். ஆனால் ஒரு 15 நாள் கழித்து, தேய்பிறை பௌர்ணமி கழித்த உடனே இவங்களுக்கு அந்த இன்னும் 15 நாளுக்கு கொஞ்சம் மனசு நெருடல் ஏற்படும். என்னடா இது சரியாக வியாபாரம் ஆகலை, இந்த ஆளுக்கு இவ்வளோ பணம் போகுது, அதாவது ஏதாவது ஒரு சின்ன சின்ன மன கஷ்டம், மனஸ்தாபம் கூட வச்சுக்கணும் ஏற்படும். வெளியே கூட சொல்ல மாட்டோம். இது தேவையா? அதனால் கடகராசிக்காரரை கூட்டு தொழில் செய்ய ஒரு பார்ட்னரை நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது. காரணம் புரிந்துவிட்டதா? அடுத்ததாக 7ஆம் இடத்து அதிபதி, அதுவும் ஒரு கேந்திரமாச்சு. அவர் யார்? மேஷத்துக்கு துலாம். 7ஆம் இடம்னு சொன்னாலே அங்கே பிஸ்னஸ்க்கு ஒத்து வராது. அது கணவன் மனைவி என்ற அளவில் தான் ஒத்து வரும். அதிலும் அவன் சுக்கிரன் அந்த 7ஆம் இடத்தின் அதிபதி. மேஷ ராசிக்கு துலாம் ராசி அதிபதி சுக்கிரன். அவன் நீங்கள் ஒரு நல்ல மனைவி, கணவன் இதை தேர்ந்தெடுப்பதற்கு அதுதான் உதவுவார். அவர் பிஸ்னஸுக்கு ஒத்து வராது. ஆக நீங்கள் லைஃப் பார்ட்னராக தான் சேர்த்துக்க முடியுமே தவிர பிஸ்னஸ் பார்ட்னருக்கு இந்த சுக்கிரன் உதவுவாருன்னு சொல்ல முடியாது. அப்போது அந்த 7ஆம் இடத்தையும் நம்ம தொழிலுக்கு ஒத்து வராதுன்னு விட்டுற வேண்டியது தான். அடுத்தது 10ஆம் இடம். என்ன சார் இது? தொழில் காரகன்னு சொன்னாலே சனி தான். அந்த மகர ராசி 10ஆம் இடம், அந்த மகர ராசியாதிபதி சனி தானே. சனி அவர் எப்படி அப்படி என்று ஒரு வரும். இதில் என்ன ஒரு சிக்கல்னா, அந்த மேஷ ராசியாதிபதி யாருன்னு பார்க்க போனால் செவ்வாய். அந்த செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகவே ஆகாது, ஜென்ம பாக. அப்போ 2 பேரும் இந்த மேஷ ராசிக்காரர் மகர ராசிக்காரரை கூட்டு சேர்ந்தீங்கன்னா பயங்கர தகராறு வரும். தகராறு பெரிய லெவலில் போகும். பெரிய லெவல்னால்
ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன நிலமையில் போவீங்கன்னு சொல்ல முடியாது. இவர் என்னை ஏமாற்றிட்டாருன்னு, அவர் என்னை ஏமாற்றிட்டாரா, யார் யாரை ஏமாத்தினாங்க அப்படின்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கூட கொடுத்துருக்கு. அதோடு அந்த பார்ட்னர்ஷிப்பு ஒத்து வருமா? ஆக இந்த மேஷராசிக்குடைய கேந்திரஸ்தானாதிபதிகளோ அல்லது கேந்திரஸ்தானமோ இந்த தொழில் ஸ்தானத்துக்கு உதவாது. ஆக இப்போ கேந்திரத்தில் புரிஞ்சிச்சு. ஆனால் திரிகோணம்னு சொல்லக்கூடியது சிம்ம ராசியும் தனுசு ராசியும் தொழில் பார்ட்னராக நீங்கள் சேர்க்கும்போது நன்மை நடக்கும். இப்போ சிம்ம ராசிக்காரர் அதிபதி சூரியன், செவ்வாய்க்கு சூரியன் நட்பு தான். அந்த சூரியனுக்கு அடுத்தது நீங்கள் தனுசுன்னு எடுத்தீங்கன்னா செவ்வாய்க்கு குருமங்கள யோகம் நட்பு தான். ஆக மேஷராசிக்காரர் இந்த சிம்ம ராசிக்காரரையும் தனுசு ராசிக்காரரையும் சேர்ப்பது தான் மிக மிக நல்லது. சிறப்பாக அந்த கூட்டு தொழில் மிக மேன்மையாக வரும். சார் இந்த 4 ராசி, அது ஒரு 2 ராசி சொல்லிட்டீங்க, மொத்தம் 4 2 6, அது ஒரு 2 ராசி, இது ஒரு 4 ராசி, 6 ராசி போயிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு அளவுக்கு புரிஞ்சிருக்கும். மேஷராசிக்காரர்கள் கேந்திர ராசிக்காரர்களை, அதாவது இந்த கடகம் துலாம் மகர ராசிக்காரரை கிட்டவே சேர்க்காதீங்க. வேண்டாம்ப்பா, நான் உங்களுக்கு நீங்கள் ஒருத்தர் உங்களுக்கு சொல்கிறாருன்னா இந்த ராசிக்காரர்களாக இருந்தால் அவர் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பார். சந்தோஷமாக அவங்க கூட பேசுவார், வருவார், போவார், உங்களுக்காக செலவு பண்ணுவார். சரிப்பா, இவ்வளோ நல்லவராக இருக்கிறாரே, அவர் கூட சேர்ந்து நம்ம ஒரு தொழில் தொடங்கலான்னு அவரே ஐடியா கொடுத்தா கூட நீங்கள் சேர்த்துக்காதீங்க. மேஷராசிக்காரர்கள் இந்த விவரத்தில் தொழில் தொடங்கிறதுக்கு இந்த மாதிரியான ராசிக்காரர்கள் ஒத்து வர மாட்டார்கள். பிரச்சனைகளை நீங்களே வாங்கன்னு கைகுடிக்கு வரவேற்பது போல் ஆகிவிடும். சிம்ம ராசி தனுசு ராசி ரொம்ப டாப், அதுதான் உங்களுக்கு கை கொடுக்கும், கைவிடாது. அடுத்ததாக நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். இப்போது மேஷ ராசிக்கு செவ்வாய் அந்த 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள் இருக்க, அது இன்னும் அது கிட்டேயே போகக்கூடாது. 6ஆம் இடம் எது? கன்னி, புதன். செவ்வாய்க்கும் புதனுக்கும் ஆகாது. ருணரோக சத்துருஸ்தானாதிபதியான புதன் செவ்வாய்க்கு ஆகாது. அப்படிப்பட்டவரோடு நீங்கள் கூட்டு வைக்கலாமா? சான்ஸே கிடையாது. சரி, அடுத்தது விருச்சிகம். விருச்சிகம் என்ன? அது செவ்வாய் தான், இதுவும் செவ்வாய் தான். அஷ்டகம், ஒரே அஷ்டகம், அதாவது ஒரே கிரகம். அதனால் விருச்சிக ராசியை வைக்கலான்னா கூட அது 8ஆம் இடம், அது ஒத்து வராது. 6ஆம் இடம் அப்படி போயிடும். 8ஆம் இடம் எப்படி? பிரச்சனை உள்ள இடம்தான் அது. என்னதான் அவரே அதிபதியாக வந்தாலும் கூட விருச்சிக ராசிக்கும் சமமான ஒரு கிரகம். அவரும் செவ்வாய், நானும் செவ்வாய். அப்போ ஏற்றிக்கு போட்டு நீங்கள் நானும் ஓகே சமம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க முடியாது. உங்களுக்கு 8ஆம் இடம். இதிலையும் பெரிய சிக்கல்கள் திடீர்னு வரும். அதாவது தெரியாத தலக்கணும், ஏதாவது ஒரு கஷ்டத்தில் மாட்டிப்பீங்க. அதனால் இது ரொம்ப கஷ்டம். அடுத்தது மீனம். இப்போ தனுசு ராசியாதிபதியும் குரு, அவரை ஓகேன்றீங்க. ஆனால் மீன ராசி 12ஆம் இடம், அவரும் குரு தானே, அவரை ஏன் வேணான்றீங்க? அது விரயம், விரயத்தான ஸ்தானம்.
அவரோட நீங்கள் கூட்டு விரயஸ்தான கூட்டு வச்சாருன்னா உங்கள் பணத்தை அவர் விரயம் பண்ணுறார். சில பேர் பார்த்துருப்பீங்க, கூட்டு தொழில் பண்ணுவாங்க, பணத்தை போட்டு அவங்க பாட்டு வீட்டில் உக்காந்துருப்பாங்க, 2 பேரும் சேர்ந்து கஷ்டப்பட மாட்டாங்க. அவர் ஸ்லீப்பிங் பார்ட்னர். அவருக்கு வேலையே என்னென்னா எவ்வளோ லாபம் வந்து என்ன வந்து கணக்கு பார்ப்பார், அதை என்கிட்ட கொடுக்குறாரு, அதை அவர் போட்டுருவார். அப்போது அங்கே விரயம் வந்து அதிகமாக வரும். இந்த குருவே அதை வேலையை செய்வார். ஆக இந்த கன்னி, விருச்சிகம், மீனம் வேண்டவே வேண்டாம். அதே போல் கடகம், துலாம், மகரம் கையெழுத்து கும்பிட்டுருங்க. ஐயா நீ நானும் ஃப்ரெண்டாகவே இருப்போம், தொழிலில் வேண்டாம். எனக்கு வந்து இந்த ராசிக்காரர்களாக இருப்பவர்கள் சரி வராதுன்னு ஓப்பனாக சொல்லலாம். இதில் தப்பு ஒன்றும் இல்லை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு தொழில் தொடங்குகிற ஒரு மோட்டிவேஷனில் இருக்கீங்கன்னா, இந்த விவரம் தெரியாமல் காலை விட்டா, ஆழம் தெரியாமல் காலை விட்ட கதை. ஆக ஃபைனலாக என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களையோ அல்லது தனுசு ராசிக்காரர்களையோ பார்ட்னராக சேர்த்துக்கிட்டு உங்கள் தொழிலை தொடங்குங்க. ஒரு நல்ல நாளில் ரொம்ப அமோகமாக வளரும். அவரும் உங்கள் கூட இருப்பார், நீங்களும் அவருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. அந்த தொழில் முன்னேறதுக்கு என்னன்னு 2 பேரும் அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணி பெரிய லெவலுக்கு போவீங்க. நிறைய பிரான்ச்சஸ் உருவாக்குங்க. அதுதானங்க நமக்கு வேணும். கஷ்டப்படலாம், நஷ்டப்படக்கூடாது. இல்லை, தொழிலில் வந்து கஷ்டம்தான் படணும், நஷ்டம் படக்கூடாது. அந்த வகையில் இந்த மேஷராசிக்காரர்கள் சிம்மம் தனுசுவை அணுகும்போது அவர்களோடு தொழில் கூட்டு தொழில் செய்கின்ற காலம் ரொம்ப ரொம்ப அவ்வளோ ஒரு சூப்பராக. ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமாகப்பட்டால் கூட போக போக ரொம்ப அருமையான ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காணுவீர்கள், முன்னேறுவீர்கள். நல்ல ஒரு வியாபாரத்தை பண்ணி எல்லா வகையான யோகங்களையும் பெற்று ரொம்ப நலமோடு வாழ்வீர்கள், நன்றாக வாழ்வீர்கள், மேன்மையாக வருவீர்கள் என்று கூறிக்கொண்டு இந்த ஸ்ரீ விஸ்வபிரம்மம் அனுக்கிரக ஜோதிடம் என்ற இந்த என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு என்னுடைய பதிவுகள் நிறைய வந்து இருக்கு. நான் ஒரு 4 வருஷமாக போட்டுட்ருக்கேன். அதில் எல்லா ராசிக்காரர்களை பற்றி இந்த மாதிரி பொதுவான சில விளக்கங்கள், போன முறை பாதகாதிபதி பற்றி சொன்னது, அதே போல் இப்போது கூட்டு தொழில் யாரோடு சேர்ந்து செய்யலாம் என்ற இந்த பதிவு மேஷ ராசிக்காரர்களுக்காக. அடுத்து ரிஷபராசிக்காரர்களை பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, நமஸ்காரம்.